வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம இப்போ எதை பற்றி ரியாக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது அயலான். அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்துருச்சு. ஒரு 2 minutes 19 seconds வரைக்கும் இருக்குது ட்ரெய்லர். வாங்க பார்த்துல 3, 2, 1 கோ. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்து தான் நான் எப்பவுமே நம்புறேம்மா. பெரிய பை பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே உங்க கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷனில் gift of nature, definitely not an earth-based life form. It's an alien. Yeah, I'm a king, 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 king. Hiroshima, so drama இருக்கு. Hi. Bye. Wait. Down to the காமெடி கொஞ்சமே இருக்காது போல. என்ன விளையாடுறீங்களா? கரெக்ட். ஊது கட்டட வேலை பார்க்க வந்து பிஆர் பசங்களோட பாஷ் தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் கிளியன் கதை விடுறியா? அந்த பேரை சொல்லி கூப்பிடாது. எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. வழக்கமா நீங்க அமெரிக்கா வலிக்கு என்னடா வருவீங்க? இப்ப என்னடா எங்க ஊர் அலிக்க வந்திருக்கீங்க? மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நாம அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. ஏய், யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். ஒரு வாட்டி என்ன ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடும் பாத்துக்கோ. ஓ சூப்பராக இருந்துச்சா? இது மாதிரி எக்ஸைட்டிங். ஆல்ரெடி ரொம்ப எக்ஸைட் இருந்துச்சு. காலையில் கோபி பிரச்சனை ஒரு போஸ்டர் விட்டுருந்தாரு பாருங்க, ட்ரெய்லர் போஸ்டரு எப்போ ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்த்தாடே ட்விட்டரே ஃபுல்லாக அயலான் வெப்ஸாக மாறிடுச்சு. ரொம்ப எல்லாருமே அதை ஒரு போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கணும் எப்படி இருக்க போகுது, என்ன ஸ்டோரி ஆகுது. ஏதோ ஒரு ஸ்டோரி லைட்டாக கொஞ்சம் புரியுது. ஏதோ ஏலியனுக்கும் அந்த கார்பரேட்டுக்கு சண்டைன்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப விஷுவலாக சூப்பராக ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் நிறைய இடத்துல வேற லெவலாக இருந்துச்சு. ஹீரோஷா கேமரா பிரிச்சிட்டாரு. அண்டு பட் சில இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் அப்படியே சில இடத்துல விஎஃப்எக்ஸ் பிசுறு ஆச்சு. பட் அது கன்ஃபார்ம் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து அப்படி எந்த பிசுறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு காமெடி நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்த சிவகார்த்திகேயன், காமெடி பண்ணுற சிவகார்த்திகேயன் இந்த படத்தை வந்து நிறையா நம்ம பார்ப்போம்னு நம்புகிறேன். பிகாஸ் ஒரு ஸ்டார்டிங் அந்த காமெடி போர்ஷன்லாம் யோகி பாபு இருக்காரு, கருணாகரன், அதுக்கப்புறம் கோதண்டம்லாம் இருக்காங்க. சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காமெடி அண்ட் சித்தார்த் வாய்ஸ் சூப்பராக இருந்துச்சு. லயன் கிங்கில் கொடுத்துருப்பார் வாய்ஸ். பட் அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு, இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வர டைலாக்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு எப்படியோச்சு இந்த படம் வந்து நல்ல படமாக வந்துடும். கன்ஃபார்ம் இந்த படம் ஜெயிக்கணும். பிகாஸ் யாருக்காகவோ இல்லையா, ரவிக்குமாருக்காக ஜெயிக்கணும். பிகாஸ் ஒரு ஆள் ஒரு 8 வருஷம் ஒரு படத்தை நம்பி வேறு எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் போகாமல் இருக்காருன்னா எப்படியாச்சும் அவருக்காகவாச்சும் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆசைவும் படுறேன். பிகாஸ் அவர் மனுஷன் வந்து நான் அவர் இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது ரொம்ப தெரியுது. ஏன்னா 8 வருஷம் ஒரே ப்ராஜெக்டில் உட்காந்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடும். இன்னும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இத்தனை வருஷம் உட்காந்துருக்காங்க. பட் அவர் ரொம்ப வெயிட் பண்ணி உட்காந்துருக்காரு. அண்ட் கேஜிஆர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணிடாமல் அதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து 12ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு கொண்டு வந்துருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. ரொம்ப கங்க்ராட்ஸ். அண்டு ஃபேந்தம் எஃபெக்ட்ஸ் அவங்க வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. சில இடத்துல மட்டும் பிசர் தெரியாது. எப்படியும் கண்டிப்பாக எல்லாம்
முடிச்சிருவாங்க கன்ஃபார்ம். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் படத்தில் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இருக்கும். அண்ட் ஏலியன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப கிட்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கன்ஃபார்ம் கிட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்பர். பிகாஸ் காமெடி எல்லாம் கலந்துருக்குனால ரொம்ப பிடிக்க போது. எனக்கு இந்த பார்த்ததுக்கு போது தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கு போய் பார்க்கணுமேன்ட்டு. அண்டு இதுதான் என்னோட ரியாக்ஷன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை.